இன்னைக்கு கூலி படத்துல ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கூலி படம் என்னென்ன பிஸ்னஸ்னா பண்ணியிருக்கு, எவ்வளோ கோடிக்கு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம். ஓவர்சீஸில் வந்து 75 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா பகுதியில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 42 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. கேரளா அண்ட் கர்நாடகா இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 20 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியா ரைட்ஸ் மட்டுமே 50 கோடிக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பெரிய கலெக்ஷன் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 100 கோடியிலிருந்து 110 கோடி வரையும் ரைட்ஸ் வித்துருக்கு. ஓடிடி ரைட்ஸ் வந்து 125 கோடி. இப்போ ரஜினிகாந்தை பார்த்து கிங் ஆஃப் கோலிவுட்னே சொல்லி ஆகலாம். அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்து தெறிக்க விட்டுருக்காது எல்லா இடத்துலையும். ரஜினிகாந்த் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த படத்துக்கான ஹைப் வந்து வேற லெவல் ஏறி கலெக்ஷன் நல்லாவே போயிருக்கு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சாங் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. அது முடிஞ்சவன வந்து படம் எப்படின்னு சொல்லிட்டு உண்மை தியேட்டரில் பொறுத்து வந்து பார்ப்போம். தனுஷர குபேரா திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து வெறும் 4 நாளில் 100 கோடி கிட்ட கலெக்ஷன் எடுத்திருக்கு. படம் உண்மையிலே வந்து தேட்டரில் இன்னும் கலக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். கதையை அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. தேட்டர் அதாவது ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சொன்ன ஹைப்போட பயங்கரமான ஹைப்பும் தேட்டரில் வந்து உண்மையிலே கிடச்சிச்சு தான் சொல்லி ஆகணும். உண்மையிலே வந்து குபேரா படம் 100 கோடி எடுத்ததுக்கு ஒருத்தர் நான் நினைக்கிறேன். இன்னும் போக 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 எவ்வளோ கோடி எடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வெறும் 4 நாளில் 100 கோடி எடுத்தது பயங்கரமான கலெக்ஷன். நிறைய பேர் நினைப்பீங்க படத்தில் ப்ரொமோஷனுக்காக வந்து 4 நாளில் 100 கோடி எடுத்துச்சின்னு சொல்லிட்டு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா கிடையாது. அஃபிஷியல் கலெக்ஷன் தான் 100 கோடிக்கு மேலே எடுத்திருக்கோம். ஆனால் வந்து அவங்க 100 கோடி தான் காட்டுவாங்க. காரணம் என்னன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இன்கம் டேக்ஸ் ரைடு தான். அந்த ரைடுக்காகவே வந்து நிறைய பணத்தை வந்து மறைப்பாங்க. அதில் ஒரு விஷயமா போய் அதிகமாக வந்து பாதி கழிச்சு எடுத்தது தான் 100 கோடி. எனக்கு தெரிஞ்சு 120 கோடி 130 கோடி கிட்ட வந்திருக்கும். ஆனால் 100 கோடி காட்டினது வந்து ஃபேக்டாக தான் எனக்கு தெரியுது. பட் உண்மை சொன்னால் இது உண்மையிலே 100 கோடி எடுத்திருக்கு. இது கன்ஃபார்ம் அப்டேட் தான். உங்களுக்கு ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சி நம்ம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.